Hi friends, வணக்கம். இன்னைக்கு ஒரு புது வீடியோ என்னன்னு பார்த்தோம்னா நம்ம இன்டர்நெட் இல்லாத இடங்கள்ல சிசிடிவிக்கு பார்த்தோம்னா இன்டர்நெட் இல்லாத இடங்கள்ல நம்ம ஒரு கஃபே டிவைஸ் யூஸ் பண்ணி இன்டர்நெட் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ பார்த்தோம்னா அந்த கஃபே டிவைஸ்லயே ஒரு அப்டேட் பண்ணி ஒரு புதுவிதமான டிவைஸ் வந்திருக்கு. அந்த டிவைஸை பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம். அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிவைஸ் தான். என்ன டிவைஸ் பார்த்தோம்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வாரமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டிவைஸ் தான் இந்த டிவைஸை கிட்டத்தட்ட ஒரு வாரமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டிவைஸை பத்தி அன்பாக்சிங் பண்ணலாம். இந்த டிவைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கறத எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்த்தலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சு உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்னு காரணத்தை சொன்னீங்கன்னா நான் இன்னும் அப்டேட் பண்றது வசதியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிவைஸை அன்பாக்சிங் பண்ணிடலாம். அன்பாக்சிங் பண்றதுக்கு இதுதான் இந்த டிவைஸ். இந்த டிவைஸை நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதே சமயத்தில் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பாக்ஸை அன்பாக்சிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ்ல என்னென்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது 300 MB சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத போட்டுருக்காங்க. இதோட முக்கியமான ஹைலைட்டே இதுதான். அடுத்து பார்த்தோம்னா இது ஒரு வயர்லெஸ் 4G LTE அண்ட் வோல்டேஜ் ரவுட்டர். இது அடுத்து பார்த்தோம்னா இது ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸ்பீடும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், 4G ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. அடுத்தது கிட்டத்தட்ட 32 யூசர் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தது இது வயர்லெஸ் பார்த்தோம்னா 300 MB சப்போர்ட் பண்ணும். அடுத்தது வாய்ஸ் சர்வீஸும் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது எக்ஸ்டர்னல் லேண்ட்லைனில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா ஸ்டேபிள் அண்ட் ஃபாஸ்ட் 4G வைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது ஸ்டேபிளாக இருக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் பார்த்தோம்னா அங்கே டவர் இருக்கிற இடங்களில் இது ஸ்டேபிளாக கரெக்டாக பக்காவாக ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத போட்டுருக்காங்க. இதுக்கு கீழே பார்த்தோம்னா இதோட மாடல் நம்பர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. CF4G-VL027 அப்படிங்கிற ஒரு மாடல் நம்பர். அது டாப்பில் பார்த்தோம்னா இந்த கஃபே டிவைஸுடைய லோகோ இருக்குது. அடுத்து நடுவில் பார்த்தோம்னா இந்த டிவைஸ் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஃபோட்டோ இருக்குது. அவ்வளோதான். இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணிருக்குது அவ்வளோதான். ஓகே, இப்போதைக்கு நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா இந்த பாக்ஸை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம எதிர்பார்த்த அந்த டிவைஸ் இருக்குது. ஓகே, அதை எடுத்து வர வச்சிடலாம். அடுத்து பார்த்தோம்னா இதுக்குள்ளே இருக்கிறது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரு ஈத்தர்நெட் கேபிள் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா 2 ஆண்டனா இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா ஒரு அடாப்டர் இருக்குது. இந்த அடாப்டரில் எவ்வளோ வோல்டேஜ் மென்ஷன் பண்ணல, ஆனால் அடாப்டர் கொடுத்தா பக்காவாக ஒர்க் ஆகுது. இந்த அடாப்டர்லையும் பார்த்தோம்னா கஃப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே, இப்போதைக்கு நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இந்த டிவைஸை பற்றின சில ஃபிசிக்கல் ஓவர்வியூ சொல்லிடுறேன். என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இதோடைய ஃப்ரண்ட் சைடு பார்த்தோம்னா அழகாக அவங்க லோகோவை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அழகாக பார்த்தோம்னா அவங்க லோகோவை மென்ஷன் பண்ணி அருமையாக இருக்குது. மட்டும் இது ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் தான். அதாவது ஒயிட் கலர் டிவைஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் தான். இது எந்த ஒரு கலரும் கிடையாது. ஃப்ரண்ட்டில் அவங்க கஃபே அப்படிங்கிற லோகோ இருக்குது. அடுத்து டாப்பில் பார்த்தோம்னா அது பவர் இண்டிகேஷனுக்கான பவர் இண்டிகேஷன் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா வைஃபை இண்டிகேஷன் இருக்குது. அடுத்து நடுவில் ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது. ஈத்தர்நெட் போர்ட்டுக்கான இண்டிகேஷன் இருக்குது. அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறது பவர் ரேஞ்சுக்கான அந்த ஆப்ஷனும் இருக்குது. அந்த எல்இடியும் இருக்குது. பேக் சைடில் பார்த்தோம்னா இதில் சிம் எப்படி போடுறது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா அடுத்தது WPS அப்படிங்கிற ஒரு சுவிட்ச் இருக்குது. அடுத்ததுனா ரீசெட் பட்டன் இருக்குது. அது கீழே ரீசெட் பட்டன் இருக்குது. அடுத்தது வேன் போர்ட் இருக்குது. அடுத்து டெலிஃபோன் நம்ம அதாவது எடுப்போம் இல்லையா, இல்லை சிம் போட்டுட்டு டெலிஃபோன் எடுக்கிறதுக்கான போர்ட்டும் இருக்குது. அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு USB போர்ட் இருக்குது. அடுத்து ஒரு பவர் போர்ட் இருக்குது. சரி, ஓகே, இதில் சிம் எங்கப்பா போடுறதுன்னு பார்த்தோம்னா அடியில் பார்க்கணும். அடியில் பார்க்கும்போது பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு சிம் மாதிரியே இருக்கும். ஜஸ்ட் நம்ம பிளக் பண்ணாலே வெளியே வந்துடும். வெளியே வந்த பிறகு பார்த்தோம்னா ஜஸ்ட் நம்ம சிம் போடுற மாதிரி. இதில் வந்துட்டு நானோ சிம் போட முடியாது, மைக்ரோ சிம் போட முடியாது. ஜஸ்ட் இதை ஃபுல் சிம் தான் போட்டாகணும். நம்ம சிம் வாங்க முடியாது. அந்த ஃபுல் சிம் அப்படியே போட்டாகணும். போட்டால் மட்டும்தான் இதில் போட முடியும், இல்லாட்டினா போட முடியாது. இதில் இப்போதைக்கு ஆண்டனாலாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதோட பேக் சைடில் பார்த்தோம்னா இதோட மாடல் நம்பர் இருக்கும். மாடல் நம்பருக்கு கீழே பார்த்தோம்னா இந்த டிவைஸோடைய வைஃபை பாஸ்வேர்டு இருக்கும். டிஃபால்ட் பாஸ்வேர்டு பார்த்தோம்னா 1 to 8 வரை போட்டிருக்காங்க. தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவைன்னா பாஸ்வேர்டையும் மாற்றிக்கலாம். அது மாற்றுறது எப்படின்னு தெரியும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள், நான் அதை வீடியோ போடுறேன். இந்த டிவைஸோட குவாலிட்டி பார்த்தோம்னா முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஷைனிங் இருக்குது. அதே மாதிரி சைட்லேயும் நல்லா ஷைனிங்காக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பக்காவாக இருக்குது. பின்னாடி ஏர் ஹோல்ஸ்லாம் இருக்குது. அதாவது உள்ள அந்த போர்டு யூஸ் ஆகும்போது நிச்சயமாக ரன்னிங்கில் இருக்கும்போது அது ஹீட் எப்படியும் லைட்டாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான சின்ன ஹோல்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இவ்வளோ தான் இதில் இருக்கிற ஆண்டனா பார்த்தோம்னா ரெண்டு ஆண்டனா இருக்குது. இந்த 2 ஆண்டனாவும் நம்மளுடைய டவர் ரேஞ்சை கேப்சர் பண்ணி கொடுக்கறதுக்கு 2 ஆண்டனா யூஸ் ஆகுது. சரி, ஓகே, இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்த டிவைஸை கிட்டத்தட்ட வந்துட்டு நான் ஒரு வாரமாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த டிவைஸ் பார்த்தோம்னா யூஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பக்காவாக, அதாவது நான் இந்த ஜியோ சிம்மை யூஸ் பண்ணேன். இது 4G சிம் எல்லா சிம்மே போட முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் ஜியோ சிம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஜியோ சிம் யூஸ் பண்ணும்போது
நான் வழக்கமாக பார்த்தோன்னா நான் ஒரு லேண்ட்லைன் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். லேண்ட்லைன் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு குறையும் எனக்கு தெரியலை. நார்மலாக ஒரு ஃபோன் பேசுகிற மாதிரி ஒரு டெலிஃபோன் இருந்தால் எப்படி பேசுவோமோ அதே மாதிரி கரெக்டாக பேச முடிஞ்சது. நான் நம்பர் டயல் பண்ணும்போது சரி எந்த குறையும் இல்லாமல் பக்காவாக பண்ண முடிஞ்சுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே சமயத்தில் பார்த்தோம்னா நம்ம ஃபோன் வரும்போதும் சரி கரெக்டாக ஃபோன் வந்தது, அது எந்த ஒரு மிஸ்ஸிங்கான டவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மெசேஜும் வரல. கரெக்டாக பக்காவாக நம்ம ஃபோன் போட்டோம்னா அடுத்த டைம் இங்கே ரிங்கு வரும். அது மாதிரி தான் பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போதைக்கு டயல் பண்ணிருக்கிறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஃபோன் வந்துச்சா, போட்ட உடனே ஃபோன் வந்துருச்சு. இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா ஜஸ்ட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வாய்ஸையும் நல்லா பேச முடியும். அதாவது பார்த்தோம்னா ஃபோன் பேசும்போது இதோடைய அதாவது நாய்ஸ் எந்த ஒரு நாய்ஸும் கிடையாது. ஏன்னா கரெக்டாக கிளியராகவும் இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம ஃபோனில் பேசும்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது. இந்த டிவைஸை நம்ம இன்டர்நெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதே சமயத்தில் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் உள்ள டிவைஸ்லாம் பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு இன்டர்நெட் மட்டும் தான் யூஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஆனால் இந்த டிவைஸில் பார்த்தோம்னா ஜஸ்ட் நம்ம ஒரு சிம்மை போட்டுட்டு அதில் இருக்க வாய்ஸ் காலையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், நம்மளுடைய இன்டர்நெட்டையும் யூஸ் பண்ணிக்க முடியும். 2-in-1 தான். அது மட்டும் ரேட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 வருது. அதே மற்ற பிராண்டில், அதாவது ஒரு மற்ற பிராண்டில் இருக்க ப்ரைஸ்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6000 7000லாம் போகுது. கிட்டத்தட்ட ஒரு மொபைல் வாங்குற ரேட்டுக்கு அந்த ரேஞ்செலாம் போகுது. பட் ஆனால் இதில் கரெக்டாக ஒரு நார்மல் ரேட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பிராண்ட் வந்துட்டு கரெக்டான ரேஞ்ச், அதாவது ஒரு நார்மல் மிடில் ரேஞ்சில் வந்துட்டு ப்ரைஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த கஃப் டிவைஸை பற்றி நான் ஃபுல்லாக பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மொத்தத்தையும் சொல்லிட்டேன். வேறு ஏதாவது குறைகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வர வீடியோவில் அந்த குறையை திருத்திக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல எனக்கு காரணத்தை கேட்க சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான். நாளைக்கு இன்னொரு புது இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.